அறநிலையத்துறை அமைச்சர் எதுக்கு இந்த இதுல வர்றாரு? ஏன் லோக்கல் மினிஸ்டருங்க அவரு. லோக்கல் மினிஸ்டர்னா அந்த துறைக்குன்னு எதுவும் அமைச்சர்கள்லாம் இல்லையா? அந்த துறைக்கான அமைச்சர் தான் இருக்காங்க. ம். நல்லது நடக்கும், விரைவில் நல்லது நடக்கும். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் யாரும் பழிவாங்கப்படவில்லை, யாரும் நசுக்கப்படவில்லை. நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன், சென்னை மாநகரத்தில் துப்புரவு தொழிலாளர்கள், நானும் தொடர்ந்து இந்த சமூக ஊடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு அனைவருக்கும் நன்மை நடைபெறும். அவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை அவர்கள் நான் விடுக்கிறேன். அவ்வளவுதான். நல்லது கண்டிப்பா நடந்தா நல்லது தானே நடக்கும். நல்லது நடந்தா தானே அவங்க போராட்டத்தை கைவிடுவாங்க. நல்லது நடக்கலையே. வாக்குறுதி கண்டிப்பா குடுத்திருக்கீங்களேன்னு நடக்கும் மக்கள் சார். இல்ல வாக்குறுதி குடுத்திருக்கீங்கன்னு அந்த பணியாளர்கள் கேட்கறாங்க. நாங்க எங்க வாக்குறுதி குடுத்தோம்? எங்க காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு பத்திரிக்கையாளர் மத்தியில பேசுறாரு. வாக்குறுதிய சார் ஒண்ணு திமுக சொல்லட்டா? குடுக்கலையா? ஒரு நிமிஷம் இருங்க. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு பேட்டி கொடுத்தார்ல, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட கேள்வி கேட்கணும். ஒரு அதிமுக காரன், ஒரு பிஜேபி காரன் வந்து எவனோ ஒருத்தன் யூடியூப் சேனல்காரன் அவர்கிட்ட பேட்டி கேட்கும் போது அவர் என்ன பதில் சொல்லுவாரு?